ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோலம் புள்ளி வந்து 5க்கு 1 நேர் புள்ளி வைக்கணும். ஃபஸ்ட்டு 5 புள்ளி நம்ம வச்சிடுறோம். அப்புறம் 3, அப்புறம் 1. இது வந்து 5 புள்ளி நேர் 1. இதில் 2வது புள்ளி எடுத்துக்கிட்டு எல்லா இதுலேயுமே 2வது புள்ளி எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்கொயர் மாதிரி நம்ம அமைச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு புள்ளியில் ஒரு சின்னதாக ஒரு வளைவு மாதிரி போட்டு அதுக்கு கீழே இருக்க இன்னொரு புள்ளிக்கு வந்து திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் இருக்க இந்த ஃபஸ்ட் புள்ளியை ஒரு வளைவு வளைச்சிட்டு திரும்ப அதுக்கடுத்து கீழே இருக்க புள்ளியில் வந்து இந்த மாதிரி இதுவே ரெகுலராக கரெக்டாக இப்படி பண்ணோன்னா ஸ்வஸ்டிக் மாதிரி வரும். போட்டுட்டு கோலம் முடிஞ்சதுங்க. இவ்வளவுதான். சென்டரில் இருக்க புள்ளியை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதை சுற்றி சின்ன சின்னதாக அப்படி ஒரு பட்ஸ் மாதிரி போட்டு விட்டுறலாம். க்யூட்டாக அழகாக இருக்கும். இதை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் ஒரு புள்ளி வச்சு அதில் அழகான முட்டு மாதிரி இப்படி போட்டு விட்டோன்னா கோலம் இன்னுமே நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இது வெள்ளை மாவு கோலத்தில் போட்டோன்னா இந்த பூ, இந்த பட்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து காவிலேயோ இல்லை கலர்லேயோ செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கோலம் முடிஞ்சிருச்சு. இதோடைய புள்ளி வந்து 5க்கு 1 நேர் புள்ளி. அவ்வளோதாங்க. கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.